அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக பெண்களுக்கும் அதிகம் வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் ஏற்படக்கூடிய பொதுவான ஒரு பிரச்சனை இடுப்பு வலி. இந்த இடுப்பு வலியிலிருந்து தங்களை எப்படி பாதுகாத்து கொள்ளலாம், அதனை உணவு பழக்கங்களின் மூலம் எப்படி தடுக்கலாம் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் காணலாம். முதலில் கருப்பு உளுந்து. இது இடுப்பு எலும்புகளுக்கு மிகவும் நல்லது. இதனை உளுந்தங்கஞ்சி, உளுந்தம் புட்டு, உளுந்து வடை என்று பல விதங்களில் செய்து சாப்பிடலாம். கால்சியம் சத்து. பால், தயிர், கீரைகள், முக்கியமாக முருங்கைக்கீரை, பாலக்கீரை போன்ற கீரைகளை அதிகம் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். எள், டோஃபு இதெல்லாம் எலும்புகளுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. வைட்டமின் டி. கால்சியம் சத்து உடம்பில் சேர வைட்டமின் டி மிகவும் அவசியம். காலையில் 15 முதல் 20 நிமிடங்கள் வெயிலில் நின்றால் உடம்பிற்கு தேவையான வைட்டமின் டி கிடைத்துவிடும். சால்மன் மீனில் வைட்டமின் டி சத்து மிகவும் அதிக அளவில் உள்ளது. மேலும் வைட்டமின் டி சேர்த்த பாலையும் குடிக்கலாம். புரதச்சத்து. பருப்பு வகைகள், பயறு, முட்டை, மீன், கோழி இதையெல்லாம் தசைகளுக்கு வலிமை தரக்கூடியவை. நார் சத்து. முழு தானியங்கள், பழங்கள், காய்கறிகள், பருப்பு வகைகள் இதையெல்லாம் செரிமானத்திற்கு நல்லது. சத்தான கொழுப்புகள். பாதாம், அக்ரூட் பருப்பு, ஆளி விதைகள், மீன் இதையெல்லாம் உடம்பிற்கு நல்ல கொழுப்பை கொடுக்கக்கூடியவை. தண்ணீர். நிறைய தண்ணீர் குடிப்பது மிக மிக முக்கியம். இது உடம்பை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும். இந்த விஷயங்களை நீங்கள் சரியாக கடைப்பிடிச்சிங்கன்னா இடுப்பு வலி வராமல் பார்த்துக்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு வலி இருந்தால் டாக்டரை பார்த்து ஆலோசனை கேட்பது மிகவும் நல்லது. நன்றி.